Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே கடையில கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சாஃப்ட்டா ஸ்வீட்டான இன்னைக்கு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க கன்ஃபார்ம் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதுல ஒரு முட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கப்புக்கு மைதா அளந்தீங்களோ அதே கப்புக்கு அரை கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஸோ அதே கப்புக்கு கப் அளவு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில், அதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டை நம்ம இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லாம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு ஒரு கப் அளவு மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஈனோ வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கேக்குக்கு பேக்கிங் சோடா சேர்த்தா தான் நம்மளுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி பார்த்திங்கன்னா கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா மைதா எல்லாமே வந்து கீழே வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து பியூராக பவுடர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெட்டில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே டைரெக்ஷனில் மாவு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ மாற்றி நம்ம வந்து டைரெக்ஷனில் வந்து கிளறி கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கேக்குடைய சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா போயிடும். இப்போ நம்மளுக்கு கேக் வந்துட்டு ஹார்ட் ஆகிரும். ஸோ அதனால் ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம எந்த கப்புக்கு மைதா அளந்தோமோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவு பாக்கெட் பால் வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது பாலை நல்லா வந்து காய்ச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலோடைய பச்சை வாசனை நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா போயிருக்கணும். ஸோ சேர்த்துட்டு நம்ம ஒரே டைரெக்ஷனாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ அப்போல்லாம் நம்ம எந்த டைரெக்ஷனை மிக்ஸ் பண்ணமோ அதே டைரெக்ஷனை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பாலும் இந்த மைதாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச என்ன எசன்ஸ்னாலும் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கேக் இனிமேல் வந்து பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி மைதா மாவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ப்ரெட் பண்ண அந்த ட்ரேயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மாவை நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து இந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. குக்கர் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிண்ணம் வச்சுட்டு இது 5 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து 5 நிமிஷம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 45 நிமிஷம் வரை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கேக் வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ கேக் வந்து நல்லா இருக்காது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 35 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ அவங்க ஒவ்வொரு நிமிஷத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஸோ எனக்கு 30 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா கேக் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு இவ்வளோ குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் எதுவுமே வந்து ஒட்டக்கூடாது. அப்படின்னா கேக் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேக் க்ரீம் ஆல்ரெடி நம்ம ரெசிபி அதான் நம்ம சேனலில் அந்த கேக் க்ரீம் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கேக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக அந்த கலரும் ஸோ அந்த சாஃப்ட்னஸும் அப்படியே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கேக் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.